சினிமாவை எல்லாரும் நம்ம பத்திரமா பார்க்கணும். ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வா வாட். எனக்கு வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன். நான் ஒரு 200 நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இந்த பர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. மேபி என்னுடைய டைரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஏன்னா ஹூ அவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான, ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். அண்ட் ஸோ மூவ்டு பை தம் அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் டு தம். இந்த படம் ஓடணும்னு நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன். இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுன்ற சக்தி பயப்படாது. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interestingஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். மாலை வணக்கம். நான் சீக்கிரமா போகணும். ரீ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் படத்துக்கு. கிட்டத்தட்ட நகரங்களில் இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்களிலிருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு இந்த கூத்தை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கிவ் பிக் ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் தோஸ் பீப்புள். அவங்க வந்து இந்த கூத்து பண்ணதுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் எந்திரிச்சு ப்ளீஸ் கைஸ், நன்றி. ஏன்னா பீத்தோவன் வந்து அவருடைய 5th சிம்பனியை வந்து அவர் அரங்கேற்றம் செய்யும் போது 11 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்களாம். அதுக்காக உங்களுக்கு ஒரு நிமிஷமாவது ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்போம் நம்மளால. இவங்கள்ட்ட இருந்து சிவாஜி ஐயாவும் எம்ஜிஆர் மட்டுமே வரல, இவர்கிட்ட இருந்து இசைஞானி இளையராஜாவும் வந்திருக்காங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மஃபசல், அந்த மஃபசலும் கிராமம் தான், அதுல வந்து எல்லாருமே அப்படிதான் மைக்ரேட் ஆகிருக்கும். அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்து போன மூளையும் பாதி செத்து போன இருதயம் எழுந்தது போல நான் உணர்ந்தேன். ஆக்சுவலாக அந்த அளவு ஆதிக்குள்ள போயிட்டு என்னை வந்து எழுப்புச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மாலை இது. வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டா, நான் வரேன்டாமா, ஏன்னா என்னுடைய அசிஸ்டண்டா நீ என்கிட்ட பரவாயில்ல தெரியல. ஓகே, நான் அந்த 5ஆவதுல ஒர்க் பண்ணேன். அப்போ ரொம்ப சென்சிபிளான சக்தி. அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாலே இருப்பான், பட் நிறைய வேலைகள்லாம் செய்வான். ஆக்சுவலி அவன் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான். இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம். ஆனால் வந்து சார் இந்த கதை ஒரு நாயை பற்றி, நாய்களை பற்றி, அதுக்கு பின்னால் அதுக்கு முன்னால் இருக்க மனிதர்களை பற்றி அப்படின்னா கதை சொல்லுங்க ப்ளீஸ். அந்த போஸ்டரை பார்க்கும்போது அங்கே ஒரு 5-6 மனிதர்களும் இங்கே ஒரு 7-8 நிஜ மனிதர்களும் இருந்ததை பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஒரு மேடையில் போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம். ஆக்சுவலாக
அது எப்படி ஆரம்பிக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ பார்க்கும்போது நான் உத்து பார்க்கும்போது இந்த கண்கள்லையும் அந்த கண்கள்லையும் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். அந்த கண்கள்ல ஒருத்தன் வந்து ஒரு ப்ரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு இருக்கு. அங்க ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு, மலையாளத்துல இருந்து வில்லனாகவே வந்த மாதிரி இருக்காரு. இந்த பாண்டியராஜன் படத்துல நான் தான் வில்லனா நடிக்க வேண்டியது, ஆக்சுவலா அவர் நடிக்கிறாரு. அது மாதிரி நிறைய குழந்தைகள் நிறைய வந்து அவங்க அவங்க கண்கள்ல வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும், ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒன்று சம்திங் அப்படி ஒன்று இருக்கு. ஒரு நகரத்தை சார்ந்த நாகரிகத்தை சார்ந்த நிறைய விஷயங்கள் அந்த கண்கள்ல இருக்கு. அந்த கண்களை பார்க்கும்போது 3 விஷயம் தான் அதுல தெரியுது. ரேஜ் பார்த்தேன், அதாவது பிரைமல் எமோஷன், கோபம் கூட கிடையாது, ரேஜ், இட்ஸ் கால்ட் ரேஜ். நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன், நாய்களோடய வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு நாய் எல்லாமே இருக்கிறேன். நாய்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கேன். நான் தனிமையில் சின்ன வயசுல நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது. ஒரு வெள்ளை கலர்ல பெருசா இருக்கும், தலை பெருசா. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. கிராமங்களில் மணி எல்லா நாய்களும் மணியா தான் கூப்பிடுவாங்க. சொல்லப்போனா எங்களை வழக்கம், அது வீட்டு முன்னாலே இருக்கும். அது பியூட்டிஃபுல். அப்ப அது வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு தெய்வமா தான் இருக்கும். குழந்தைகளை பார்த்துக்கும், பாம்பு பூச்சி வராது, ஏதோ நாங்க உணவை பரிமாறிப்போம். ஒரு ஆதி தகப்பன் போல் எங்க கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஞாபகம், ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காணோம். நான் தேடினேன் போயிட்டு, எங்கம்மான்னு கேட்டா எங்க பாட்டி சொன்னாங்க வந்து இல்லை, அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு, அதை கொண்டு போய் கொல்ல போறாங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஓடினேன். எங்க ஊர்ல ஒருத்தர் அதை கொல்றதுக்கே ஒருத்தர் இருந்தார். அது கொல்லல, அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொலை தான். ஒரு சாக்குல அதை வந்து பிடிச்சி உள்ள போட்டு ஒரு கொடப்பாறையினால் அடித்து அதை கொண்டு என்னால் மறக்கவே முடியல. நான் அதுல வந்து பெட்டுங்களை நான் பக்கத்துல போனதே கிடையாது. நான் என் அசிஸ்டன்ஸ்லாம் கேட்பேன். என் அசிஸ்டன்ஸ்ல 2 பேர் ரொம்ப பெட்டோட, வெங்கட்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், ரொம்ப அறிவானவன். அவன் வந்து 2 நாய்களை அவன் வீட்டில், அது ஒரு பெரிய பெட்டு மாதிரி 2 பெட்டு கொடுத்து அதை பற்றி பேசுறது தான் அவனுக்கு வேலை. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த நாய்களை பற்றியே பேசிட்டு இருந்தான். அந்த 2 நாய்களும் என்னையும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதை பற்றியே பேசிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இப்போ என்ன பண்ணா ஒரு படி மேலே போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் ரீரெக்கார்டிங் பண்ணுறது கூட பார்க்கல. அப்போ எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேலே இவ்வளவு. நான் வரும்போது படித்தேன், எங்கே அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கே இருந்ததுன்னா அதுக்கு வந்து அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த எட்டிமாலஜிக்கா டோர்கா அப்படின்றாங்க. அந்த டோர்கான்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டின்ல. நான் யோசிச்சிட்டே வந்தேன், எப்படி வந்திருக்கும் ஆதி மனிதன். கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களிலிருந்து கீழே இறங்கி சவான்களால் நடக்கும்போது அவன் எல்லா மிருகங்களையும் கொன்னுட்டு அதை திங்கணும் அல்லது தன்னை பாதுகாக்கணும் தான் வந்திருப்பான். புலிசிங்கங்களை திங்க முடியாது, ஓநாய்களை திங்க முடியாது. ஓநாயினுடைய இனம்தான் அது, ஓநாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அதை பார்த்தாவே தெரியும். கேனைன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அப்ப எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்டை வந்து பயந்து 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 ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், உணவு தேடி போகணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், தாய் தந்தையை பார்த்துக்கணும், இரவான நெருப்புக்கு கட்டைகளை சேகரிக்கணும், நெருப்புக்கு கல்லை தேடணும். அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓநாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஒரு கதையில் ஒரு கதாநாயகன் ஒரு இடத்துல இருந்து மாறி வரலாம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிரான்சிஷன் பார்த்தேன். திடீர்னு கடவுள் தோன்றார், திடீர்னு பிள்ளையார் சொன்னார். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் நிஜமாவே முதல் தடவை நான் பிள்ளையாரை பார்த்தேங்க. நண்பர்களே, ஆதி கலைஞர்கள் ஐயா அவர்கள் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்ம எதுவும் சும்மா அது சிரிச்சுட்டு பார்த்த மாதிரி இருப்போம். பிள்ளையார் இது வரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல. பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல. யாரோ எழுதுனாங்க, எப்படியோ எழுதப்பட்டிருக்கும். அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது.
ஆனால் நெஜ பிள்ளையார் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு துண்டை சுருட்டி, அதுதாங்க, அதான் பொயட்ரி, அதுதான் கிரேட்டஸ்ட் ஆர்ட். ஐ வாஸ் அஸ்டவுண்டட். அப்போ அந்த ஒரு ஓநாய் ஏதோ ஒரு வகையில், நிச்சயமாக ஓநாய் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். ஓநாய் வந்து நான் வெளிநாடுகளில் போகும்போது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம், ஆமாம் ஒரு 18 வருஷம் மசனங்குடியில் போயிட்டே இருக்கும்போது நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது. நான் வந்து விலங்குகளை போய் நான் காட்டுக்குள்ளே பார்க்குறதில்ல. எனக்கு என்னமோ எல்லாருமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க, பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். ஏன்னா அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அதை போய் ஒளிஞ்சு நின்று பார்க்குறது, ஜீப்பில் நின்று பார்க்குறது, லைட் அடிச்சு பார்க்குறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை எப்பயாவது வரும்போது என் நண்பர் வீட்டில் தங்கியிருக்கும் போது அந்த காட்டு அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன். அப்போ அந்த 16-17 வருடங்களில் நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன், புலிகள் பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து சென்னாய் தான். அந்த சென்னாய் நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல். அது மனிதர்களை கண்டு அது தோணாது. அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது 2 நாய்கள், சென்னாய்கள். இப்போ நாயின்னு சொல்லும் போது இந்த சமூகம் வந்து அதை ஒரு கீழே தான் பார்க்குறாங்க. நான் அந்த தோணையில் பேசலை. அந்த 2 உருவங்கள் நம்ம கொடுத்த பேர் அது. பைரவர்கள் வேணால் சொல்லலாம், ஆதி பைரவர்கள் வேணால் சொல்லலாம். அவங்க 2 பேர் நடந்து போனதை பார்த்தேன். நான் பிரேக் போட்டுட்டேன், அது அப்படியே நடந்து போகுது. அந்த 2ம் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன். அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அஸ்பால்ட், அந்த ரோடில் வந்து 2 பேர் நடந்து போகிறாங்க. அதேமாக அது வந்து காதலும் காதலியாக, கணவனும் மனைவியாக தான் இருக்கும். என்னை பார்த்து அப்படி ஒரு அந்த வண்டியை பார்த்துட்டு, ஒரு அசிங்கமான அந்த ஜீப்பை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போவாங்க. அந்த ஒரு செகண்ட் தான் நான் பார்த்தேன். அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து, செந்நாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னன்னா, எல்லா மிருகங்களும் பயப்படுமா. யானை முதற்கொண்டு பயப்படுமா. ஏன்னா ஒரு செந்நாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, ஒரு புலிய துரத்திட்டு வந்து 4 பக்கம், எப்பயுமே செந்நாய் ஒரு 10-15 பேர் தான் வருவாங்க. அதாவது நீங்க ஆர்ட் ஆஃப் வார படிக்கணும்னா செந்நாய் படிக்கணும். அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு. ஒரு 10-12 நாய் வந்து அதை சுத்தின உடனே விரட்டி ஓடுமா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் விரட்டுமா, பின்னாடி போயிட்டே இருக்குமா. கடைசியில் அந்த புலியோ சிறுத்தை ரொம்ப டயர்டாகி ஒரு மரத்தில் ஏறிக்குமா. அந்த மரத்தில் ஏறினோன்னா இது நடக்குமா. அது வந்து ஒரு 5 மணி நடந்துச்சுன்னா அந்த நாய்கள் அந்த மரத்துக்கு கீழே அப்படியே 10 நாள் அப்படியே உட்காந்துருமா. ஒரு அந்த இரவு ஃபுல்லாக உட்காந்துருமா அந்த 10 நாய்களும். காலையில் ஒரு 6 மணிக்கு இன்னொரு 10 நாய்கள் வந்து இவங்களை ரிலீவ் பண்ணுவாங்க. இவங்க எந்திரிச்சு போவாங்கன்னா அந்த 10 நாய் உட்காரணும். அன்னைக்கு இரவு ஃபுல்லாக உட்காந்துமா. மறுநாள் இரவில் அது அந்த சிறுத்தை மயங்கி கீழே வந்துடும். அதை உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் தொண்டைக்குள் வைத்துக்கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த மரப்பொந்துகள் அல்லது மலை பொந்துகளில் ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு, தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அதை வந்து கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பிராணிகளை ஒத்து பார்க்கறத வந்து தவறிட்டோம், அல்லது மனிதர்களை ஒத்து பார்க்கறத தவறிட்டோம். இந்த கண்களை ஒத்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்களில் வந்து தி மோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனத்தை பாதுகாக்கிற அந்த 3 பார்வைகள் இருக்கும். ஒன்று ரேஜ். ஒரு 4 நாளைக்கு முந்தி என்னுடைய அசிஸ்டண்ட்டு நிவேதிதா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிபட்டு 2 காலும் அவளால் வேகமாக நடக்க முடியாது. அவள் என் கூட தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கா. அவள் வந்து சொன்னா என்கிட்ட, சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாய் இருக்குது சார். நான் எப்போ பார்த்தேன்னா அது இப்போ வந்து சாப்பாடு கொடுப்பேன். நான் வந்து நான் வாழாட்டேன், என்னை பார்த்து ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன். என்னை படிக்கட்டில் வந்து விடுங்க சார், மேலே 3வது படிக்கட்டு. ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில்,
அதை வச்சு நடந்து போவோம் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அப்போ கால் கொஞ்சம் பலமாகணும். அப்போ நான் நேற்று போனேன் சார், என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது என்ற பக்கத்தில் குறுக்க வந்துச்சு, எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார். ஒரு 3-4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துச்சேன் அந்த டாக். அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு, அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி, உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் நின்றுச்சு. எனக்கு பயங்கர கோவம். நான் அடிக்கலான்னு குச்சியை ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார், அதனால் எனக்கு பழக்கம். நான் எந்திரிச்சு அப்படியே கோவமாக போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார், வெளியே நின்றுச்சு, என்னைய பார்த்துச்சு. நான் அதை பார்த்து சிரிச்சேன். அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு. நான் அப்படியே நடந்து 3வது மாடியிலேருந்து அந்த 8 படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன். அது மேலே நின்று பார்த்துச்சு. அடுத்த 8 படி கீழே வந்தேன் சார், அது அந்த 8வது படியில் கீழே வந்து நின்று என்னை பார்த்துச்சு. அடுத்த 8வது படி வரும்போது அதுக்கப்புறம் 8 படியில் வந்து பார்த்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை தூரத்துக்கிட்டே பார்த்துச்சு சார். அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் இருந்துச்சு சார். சொன்னான், நண்பர்களே, நான் சொன்னேன், நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதான் நான் படிச்சிருக்கேன். நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் கூட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசாக பட்டுச்சு. இதை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த டாகை பற்றி ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பேசும்போது, என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் பேசும்போது அதிகமாக நாங்கள் பேசுகிறது பேரன்பை பற்றியும் கருணைகளை பற்றி தான். அதை தவிர வேறு எதுவுமே பேசுறதில்ல. ஒருவேளை அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறான். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அதில் ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு படம் எடுத்து அந்த படம் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அது பெரிய ஆர்ட் ஃபார்மாக ஆகுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு. அதாவது ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது அந்த திரைப்பட நடிகர் அங்கே வந்து அதனால் மக்கள் வேகமாக ஓடி போயிட்டு ஒரு பெண் இறந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுவான். அந்த குழந்தை, நடிகர்கள், சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்களை போலதான். ஏதோ இந்த கிராமத்தில் வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்து இந்த இப்போ கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதை பண்ணி இதை பாருங்க, இப்படி நாங்கள் ஆடி காட்டுறோம், இப்படி பாடி காட்டுறோம், நீங்கள் கொஞ்சம் கைத்தட்டுங்க. இந்த மனிதர்கள் இன்னைக்கு வந்து ஆடினவங்க கொஞ்சோண்டு கைத்தட்டுனா போதும், அவங்க வாழ்க்கை போதும். ஆனால் நாங்கள் கொஞ்சம் மாறி எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம், உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் கார் வாங்குறோம், உங்கள் காசை வச்சு தான் எல்லாம் பண்ணுறோம். நான் கொஞ்ச நாளுக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம், அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நிறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமாக அதை வந்து விமர்சனம் பண்ணி பேசி அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக தான் சொல்கிறேன், இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், நன்றாக இருக்கும் பட்சத்தில் இந்த பத்திரிகையாளரும் பார்வையாளர்களும் இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த படத்தில் நியாயமும் தர்மமும் இருந்தால், ஏன்னா அவங்க உரிமை இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அசிஸ்டண்ட்டாக வேற வேலை மேடையில் சொல்லியிருப்பேனான்னு தெரியல. ஆக்சுவலாக அதில் ஒரு உண்மை இருந்தால் கூட போதும், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏதோ ஒரு வகையில் சில அசதி, ஏன்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியாக இருக்குது. நான் பார்க்க தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவ்வளோ படங்கள் இருக்குது. வாழ்க்கையில் வந்து 1.25 வினாடியில் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இருக்குது, 24 hours பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும் போது அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, கேட்குறாங்க. நம்மளும் படித்து வளர்கிறோம், அவங்க 200 மடங்கு அவங்களும் பார்த்து படித்து வளர்கிறாங்க. ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லாம்போது ரொம்ப கோபம் வந்துடுது, வெகுண்டு வந்துடுது. அவங்க நல்லா ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம், அதில் அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அது ரொம்ப மனசு வருத்தத்தை.
நடிகர்கள் நீங்கள் கொஞ்சம் கருணையோடு பார்த்துக்கணும். இந்த சொல்கிறதுக்கு நான் அச்சப்படலை. நான் கங்குவா படம் நான் பார்க்கல. இருந்தாலும் அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோடு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர், ஒரு அழகான நடிகர். நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் எல்லாரையும். அவங்களெல்லாம் ஒரு சிவகுமார் மாதிரி ஆளுங்களை நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கையில் வந்து சிவாஜி இல்லை, நம்ம கையில் வந்து எம்ஜிஆர் இல்லை, பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்னு ஒரு மனிதன் இருக்கான். எவ்வளோ முக்கியமான மனிதர் நம்மளுக்கு. அவங்க வீட்டில் வந்த ஒரு 2 குழந்தைகள் ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒன்று விமர்சனம் பண்ணலாம். அடுத்து நீங்கள் சூர்யாவுக்கு கதை சொல்ல போறீங்கன்னா நான் சொல்லவே போகிறதில்ல. ஆக்சுவலாக படம் கொடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் நான் கருணையோட பார்க்க சொல்கிறேன். ஏன்னா கருணையை பற்றி பேசும்போது நான் கருணையோட வரேன். ஒரு படத்தை வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது சொல்லி உங்கள்கிட்ட வந்து மடி விரிக்கலை. கிட்டத்தட்ட வாழ்க்கையை மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு. அப்போ ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி. அதாவது ராக்கெட் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் ஒத்த சிந்தனையோட கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்ணும்போது அது ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன வயர் கொஞ்சம் பிரிஞ்சா கூட அது வானிலை வெடிச்சிருது. ஒன்றுமே பண்ண முடியல. அப்படித்தான் சினிமாவும் பார்க்குறேன். ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் இன்ஜினியரிங் தான். ஒரு 500 கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலண்டோட ஒரு திரைப்படத்தை அப்படியே ஒரு சின்ன சின்ன இலையா பண்ணுறோம். சில டைம் ரொம்ப அங்கே அந்த மூத்த கலைஞன் ஒருத்தர் இருப்பான், அந்த டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க. அவன் வந்து ஒரு இறப்பை நோக்கி போகிற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது. அவன் அங்கே செத்து போவான். கடைசியில் அந்த நாளில் வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு அந்த அந்த ஃபைனல் மிக்சிங் முடியும் போது பார்த்தீங்கன்னா, வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கு. ராஜீவ் மேனன் சொன்னாராம் ஒரு தடவை, யாரையா அது ஃபைனல் ஏதோ உள்ளே போகும்போது யாரையா அது கீழே பட்டு கிடக்குறா அப்படி செருப்புக்குள்ள அப்படின்னு. சார் ஒரு பேர் பாலான்னு சொன்னாங்களாம். அதுதான் சேது ஒரு பாலா. செத்து போகிற தரம் தான் அந்த டைமில் தான் அந்த படம் உருவாகுது ஆக்சுவலாக. அப்போ ஒரு படம் உருவாகும் போது நம்ம வந்து படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப உரிமை இருக்குது. ஏன்னா நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க. நான் நான் சொன்ன சித்திரம்பேசி பார்த்து நான் கதை சொன்னேன், ஏவிஎம்ல சொன்னேன். அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்காரு, வெள்ளை சட்டை போட்டு துளசி பண்ணார். அவர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவங்க தான் பத்திரிக்கை. நம்மளும் அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது 2 பேரும் கையை கோர்த்து படங்கள் நல்லா இல்லாட்டினாலும் நல்லா இல்லாட்டினாலும் அதில் இல்லையா இப்படி பண்ணலாம், ஏன் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லலாம். சினிமாவை எல்லாரும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா சினிமா மட்டும்தான் அறத்தையும் அழகையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ். வாட் எனக்கு வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த படம் இந்த மனிதர்களுக்காகவும் அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் வரும்போது ரொம்ப டயர்டாக வந்தேன். ஆனால் ஒரு 200 நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இந்த பெர்ஃபார்மன்ஸை யார் டிசைன் பண்ணான்னு தெரியல. மேபி என்னுடைய டைரக்டர் டிசைன் பண்ணான்னு தெரியல. ஏன்னா ஹூ அவர் டிசைன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான, ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஐம் ஸோ மூவ்டு பை தம் அண்ட் ஸோ தேங்க்ஃபுல் டு தம். இந்த படம் ஓடணும்னு நான் மனிதர்களை கேட்டுக்கிறேன். இந்த படம் நியாயமாக இருந்தால் ஓடுன்ற சக்தி, பயப்படாத. இல்லைன்னா அடுத்த படம் பண்ணுவோம், அதையும் ஒழுக்கமாக பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ ஒரு கருணை இருக்குது, இந்த படத்தில் ஏதோ அறம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT Plus இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.